வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ. ஐடிபிஐ பேங்க்ல இருந்து 100 இல்ல 200 இல்ல 650 வேகன்சிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுவும் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு. ஓகே ப்ரோ, அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சேலரில சொல்லவா வேணும்? வேற லெவல் சேலரி. சேலரியை விட எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்மே இருக்கு. முழு தகவலை இன்ச் பை இன்ச்சா டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்றேன். Coming back to the notification, IDBI Bank, அதாவது இது வந்து ஒரு பிரைவேட் செக்டர், அதாவது தனியார் துறை வங்கி தான். இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல இவங்களோட கிளைகள் இருக்கு. நம்ம தமிழகத்திலுமே நிறைய இடங்கள்ல இருக்கு. இங்க இருந்து இப்போ JAM, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற பதவிக்கான நோட்டிபிகேஷன் அறிவிப்பு வந்திருக்கு. வர மார்ச் 12ஆம் தேதிக்குள்ள இதற்கு வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். IDBI பேங்க்கும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய மணிபால் குளோபல் எஜுகேஷன் சர்வீஸும் டைஅப்ல நிறைய விஷயங்கள் ஆஃபர் பண்றாங்க. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். ஸோ நம்மளோட ஹெட் வந்து சென்னை ஜோன், அதுலதான் தமிழ்நாடு வருது. ஸோ சவுத் ஜோன்ல நம்ம தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்தில இருந்து எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா எவ்வளவு ப்ரோ வேகன்சி அப்படின்னா 650 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. 20 இருந்து 25 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். ஸோ டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் டென்டேட்டிவ்லி ஏப்ரல் 6ஆம் தேதியில இதற்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் தான் இருக்க, ஒரு தோராயமா ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா 650 வேகன்சி. அதுல பொது பிரிவினருக்கு 260, SC ST EWSக்கு வகுப்பு வாரியாகவும், BC MBC DNC BCMனா நீங்க OBCல வருவீங்க, உங்களுக்கு 171 வேகன்சியும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கும் சில வேகன்சிஸ் இருக்கு. அது என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி அப்படிங்கறதுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டி நீங்க வரீங்க, 40% மேல டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வேகன்சிஸ்க்கு நீங்க மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நோட்டிபிகேஷனோட கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது மார்ச் 1, 2025. இந்த தேதிக்குள்ளதான் இவங்க கேட்கிற கல்வி வயது எல்லாமே நீங்க வந்து பூர்த்தி பண்ணிருக்கணும். அப்ளை பண்றதுக்கான டேட் பாருங்களேன், வர மார்ச் 1ஆம் தேதி தான் போர்ட்டல் ஓபன் ஆகுது. மார்ச் 1ல இருந்து மார்ச் 12, மொத்தமாவே 12 நாள் தான் வந்து டைமே வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டென்டேட்டிவ்லி ஏப்ரல் 6ஆம் தேதி இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அப்படின்னா பாருங்க, மார்ச் ஏப்ரல் எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் கரெக்டா ஒரு மாசம் தான் டைம் இருக்கு. சோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது மார்ச் 1, 2025. இந்த தேதிக்குள்ளதான் இவங்க கேட்கிற கல்வி வயது எல்லாத்தையுமே நீங்க வந்து பூர்த்தி பண்ணிருக்கணும். ஓகே, என்ன ப்ரோ படிச்சிருக்கணும்? கிராஜுவேட், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். BTech ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா டிப்ளமோ மட்டும் முடிச்சிருந்தா எலிஜிபிலிட்டி கிடையாது. ஏன்னா டிப்ளமோ அப்படிங்கிறது டிகிரி கிடையாது. ஸோ வெறும்னா டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். டிப்ளமோ முடிச்சுட்டு மேல ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா ஓகே. பிளஸ் கம்ப்யூட்டர்ல நல்ல ப்ரொஃபிஷியன்ட் ஆகவும், ரீஜனல் லாங்குவேஜ் அதாவது தமிழ்ல நல்ல ப்ரொஃபிஷியன்ட் ஆகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பாருங்க, 20 இருந்து 25 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC STனா 30 வயது வரையும், BC MBC DNC BCMனா OBCல வருவீங்க, உங்களுக்கு 28 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் இருபாலருமே. ஃபீஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னா ஃபீஸ் இருக்கு. எவ்வளவு அப்படின்னா 1050 ரூபாய் வந்து ஃபீ வந்து. ஓகே, 1050 ரூபாய் வந்து ஃபீ பே பண்ணணும். SC ST பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்குலாம் 250 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீ பே பண்றதுக்கான டேட்ஸுமே அதுதான். எப்போ போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கோ மார்ச் 1 முதல் மார்ச் 12ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல அப்ளை பண்ணணும். வழக்கமா அப்ளை பண்ற மாதிரி போட்டோ, சிக்னேச்சர் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணி www.idbibank.in இந்த வெப்சைட்டை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். வழக்கமா ஒரு வங்கி தேர்வுக்கு அப்ளை பண்ற மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ், போட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூமே இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட்ல பாருங்களேன், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலிசிஸ், இன்டர்பிரேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், அப்புறம் ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ஸ், 200 மார்க். அதற்கான டைம் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து டிடெக்டுமே பண்ணுவாங்க. ஐ மீன் நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு. இதான் வந்து ஆன்லைன் டெஸ்ட். ஆன்லைன் டெஸ்ட் தமிழகத்துல பல இடங்கள்ல இருக்கும். நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறதுமே சொல்றேன்.
ஆன்லைன் டெஸ்ட் would be held at ஸோ நம்ம டேரக்டாக நம்ம தமிழ்நாடுக்கு போயிடலாம். சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர். ஸோ இதில் ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நியர்பை சென்டர் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் உங்களோட தேர்வு வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இது என்ன ப்ரோக்ராம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 lakhs இருக்கே அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். எனி டிகிரி முடிச்சு நீங்க இந்த வங்கி வேலைக்கு அப்ளை பண்றீங்க, உங்களை ஒரு ஃப்ரெஷரா எடுக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ஐடிபிஐ பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா வங்கி தொடர்பான ஒரு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்காக தான் அவங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த மணிபால் குளோபலோட டைப்லயும் இருந்திருக்காங்க. ஓகே, இந்த ட்ரைனிங்கோட பீரியட் எவ்வளோ அப்படின்னா 1 இயர்ங்க. ஓகே, அந்த 1 இயர் ட்ரைனிங்ல முதல் 6 மாசம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கா இருக்கும். உங்களுக்கு தியரிட்டிக்கலா சொல்லி தருவாங்க. அப்போ மாசம் 5000 ரூபாய் உங்களுக்கு வந்து சேலரியா தருவாங்க. அதுல இருந்து அடுத்த 2 மாசம் உங்களுக்கு வந்து மாதம் 15000 ரூபாய் சேலரி தருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் உங்களுக்கு இனிஷியல் பீரியடா ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு டீசென்டான சேலரியா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களை வந்து JAM அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது அந்த 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் எடுத்துப்பாங்க. அப்ப 50,000க்கு மேல வந்து சம்பளம். ஓகே, இதுதான் இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். அதாவது ஒரு ஃப்ரெஷரை எக்ஸாம் வச்சு எடுத்து குவாலிஃபைடா இருக்கிறவங்களுக்கு இவங்க 1 இயர் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களோட வங்கியில இவங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா எடுத்துக்கிறாங்க. இந்த 1 இயர் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்கல்ல, அதுக்கு தான் இவங்க 3 lakhs வந்து கோர்ஸ் ஃபீயா வந்து சார்ஜ் பண்றாங்க. என்கிட்ட 3 lakhs இல்லையே, நான் என்ன பண்றது? இதே வங்கியில உங்களால லோன் எடுத்துக்க முடியும். எஜுகேஷனல் லோனும் இவங்க பண்ணி தராங்க. ஸோ இந்த ஃபீயை அப்படியே வந்து அவங்க லோன் ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து அவங்க அந்த மணிபால் குளோபலுக்கு வந்து கட்டிடுவாங்க. நீங்க JAM சேர்ந்தக்கு அப்புறம் நீங்க மாசம் அந்த கோர்ஸ்க்கான ஃபீயை வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ நீங்க அந்த ஆபீசர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான அலவன்ஸ் இருக்கு, அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஓகே, பட் வந்து பிரைவேட் செக்டார் வங்கி தான். அதுக்கப்புறம் நீங்க இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் இருந்தீங்கன்னா கிரேட் ஏவா கூட ஆகலாம். அந்த மாதிரி ப்ரொமோஷன் கேட்டகரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அண்ட் போஸ்டிங். ஸோ நீங்க அட்லீஸ்ட் 3 இயர்ஸ்னாவது நிச்சயமா நீங்க JAM இதுல வந்து ஜாயின் பண்ணக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து ஒரு சர்வீஸ் பாண்டா வச்சிருக்காங்க. அந்த சர்வீஸ் பாண்டை நீங்க பிரேக் பண்ணி 3 வருஷத்துக்குள்ள வேலையை விட்டு வேற ஏதாவது வேலைக்கு போறீங்க இல்ல வேலையை விடுறீங்க அப்படின்னா 2 lakhs plus taxes வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் பாண்டு, ப்ராபேஷன் பீரியட் இது எல்லாமே வந்து இப்ப நார்மலாவே இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பிரைவேட் பேங்கா இருக்கிறதுனால மேபி பேங்க்னாலே கவர்மெண்டோ பிரைவேட்டோ எல்லாத்துலயுமே இப்போ வந்து ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வேலையிலையுமே அது போன்ற விஷயங்களுமே நிச்சயமா வந்து இருக்கும். டார்கெட் இது எல்லாமே. ஓகே, கமிங் பேக் டு த கண்டென்ட். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ SC ST OBCயை சேர்ந்த நண்பர்கள் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணுவாங்க. தமிழகத்தில் சில இடங்களில் நீங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணி எக்ஸாம் தொடர்பாக அவங்க வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது தேவைன்னா நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் எண்டில் ஃபோட்டோ என்ன சிக்னேச்சர் சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும், இது போன்ற தகவல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த OBC நண்பர்கள் வந்து நீங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது 2025 to 26ஆம் ஆண்டு, ஸோ இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான OBC சர்டிஃபிகேட் நீங்க எடுக்கணும். அதாவது 1 மார்ச் 2025 இருந்து 31 மார்ச் 2026 இந்த தேதிக்கு செல்லுபடி ஆகிற இந்த தேதிக்குள்ள எடுக்கிற OBC சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த 2025 to 26 நீங்க OBC சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கடந்த வருடம் அதாவது 2024 to 25 அந்த பினான்சியல் இயர்ல உங்களோட இன்கம் பொறுத்து OBC சர்டிஃபிகேட் எடுப்பீங்கல்ல, அதான் சொல்றாங்க. லாஸ்ட் பினான்சியல் இயரோட இன்கம் பொறுத்து OBC சர்டிஃபிகேட் இந்த பினான்சியல் இயருக்கு எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த நோட்டிபிகேஷனுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸா OBC நான் கிரீமி லேயர் எடுத்துக்கோங்க, கிரீமி லேயர் எடுத்துறாதீங்க, அது வந்து எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஓகே, போதுமான தகவல் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்ஸ் தரேன், அதையுமே செக் பண்ணுங்க. நிறைய இந்த வேலை தொடர்பாக ரிசர்ச் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி இருக்கும், எப்படி என்ன ஏதுன்னு. நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க யூடியூப்ல, நான் செக் பண்ணேன். கண்டிப்பா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க.
இன்னும் 1 மாதம் தான் இருக்கிறதுனால எக்ஸாம் கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ணிட முடியும், இல்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.